வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ராயல் ரம்பில் யார் வின் பண்ண போகிறா, அதாவது 2025 மென்ஸ் ராயல் ரம்பில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் டாப் ஒன் ரெஸ்லர் எல்லாருமே நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் யார் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறீங்களா, இந்த பிக்சர்ஸ் வந்து யாரை குறிக்கும், அதாவது எந்த ரெஸ்லரை வந்து குறிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா தான். ஜான்சினாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடைசி ராயல் ரம்பிள் அப்படின்னா இதுதான். அதாவது இதுக்கப்புறம் உங்களோட ஜான்சினா வந்து ராயல் ரம்பில் கலந்துக்க மாட்டார். அதாவது எந்த ஒரு பேப்பருமே அவர் ஜான்சினா கலந்துக்க மாட்டார். ஏன்னா ஜான்சினாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டையர்மெண்ட் டூர் அப்படின்னா அது இதுதான். 2025 தான் அவரோட கடைசி ரெஸ்லிங்கோட ஒரு டூர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஜான்சினா வந்து 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பில் கலந்துக்க போகிறாரு. அதை ஜான்சனாவே அஃபிஷியலாக சொல்லிட்டார். அது நான் வந்து இந்த ராயல் ரம்பில் நான் இருக்க போகிறேன், இதில் வந்து நான் வின் பண்ணுவேன், வின் பண்ணி நான் கண்டிப்பாக சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனாலும் ஜான்சினா வந்து இந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுவாரான்னு கேட்டால், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஜான்சனாக்கு வந்து இப்போ கடைசி ராயல் ரம்பிள் இதுதான். இதுக்கப்புறம் ஜான்சனா கலந்துக்க மாட்டார். ஆனால் இந்த WWE வந்து இப்போ ஜான்சனா வந்து இந்த 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பில் வின் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராயல் ரம்பில் WWE ஜான்சனாவை வின் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ வந்த உடனே இப்போ ஜான்சனா வந்து 2025 அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரு. இதுக்கப்புறம் ஜான்சனா 2025 அதுக்கப்புறம் ரெஸ்லிங் பண்ண மாட்டார். அதனால இந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் ஜான்சனாவை கண்டிப்பாக சாம்பியன் ஆக்கணும், அதாவது எல்லா விதமான மேட்ச்லையுமே வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி WWE நடப்பாங்க. ஆனால் அதுதான் அங்கே நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜான்சனா வந்து இப்போ இந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த ஃபியூடு என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கண்டிப்பாக ரெசல்மனியாவை ஃபேஸ் பண்ணுவார். யார் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்கள தான் ஃபேஸ் பண்ணுவார். அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து கோடியாவாக இருக்கட்டும், இல்லை கும்தரா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தை தான் நம்முடைய ஜான்சனா வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஆனால் ஒருவேளை இந்த ராயல் ரம்பில் வந்து ஜான்சனாவை ராயல் ரம்பில் வின் பண்ண வச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தீர்மானமும் கிடையாது, எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ஜான்சனா வந்து இந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வைக்கல அப்படின்னா, ஜான்சனாவை வின் பண்ண வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ இந்த ராயல் ரம்பில் வந்து ஜான்சனா வின் பண்ணல அப்படின்னா, அதுக்கு அடுத்து நடக்க போகிற எலிமினேஷன் ஜம்பரை கூட நம்மளுடைய ஜான்சனாவை வின் பண்ண வைக்கலாம். அப்படி ஒருவேளை எலிமினேஷன் ஜம்பரை கூட ஜான்சனாவை வின் பண்ண வைக்கல அப்படின்னா, அதுக்கு அடுத்து நடக்க போகிற மணி இந்த பேங்க்கில் கூட நம்முடைய ஜான்சனா வந்து கலந்துக்க வச்சு அந்த மணி இந்த பேங்கை கூட வின் பண்ண வைக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், அதாவது ஜான்சனாவை வந்து அந்த ராயல் ரம்பில் வின் பண்ண வச்சு யார் சாம்பியனாக இருக்காங்களோ அப்போது வந்து நம்முடைய ஜான்சனை வந்து சேலஞ்ச் பண்ணி ரெசல்மனியாவில் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஜான்சனா வந்து அந்த ராயல் ரம்பில் விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா ராயல் ரம்பில் விட்டுட்டார் அப்படின்னா எலிமினேஷன் ஜம்பர் இருக்குது, மணி இந்த பேங்க் இருக்குது. ஆனால் எதில் வேணுமாலும் கூட WWE வந்து நம்முடைய ஜான்சனாவை வின் பண்ண வச்சு கூட அப்போக்கி யார் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்க கூட நம்மளுடைய ஜான்சனாவை மோத வைக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், ராயல் ரம்பில் வந்து ஜான்சனா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இது வந்து சொன்னது வந்து உண்மையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்பர் 2, உங்களோட ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டார். அதாவது நான் வந்து 2025 மென்ஸ் ராயல் ரம்பில் கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டார். அதை வந்து நம்மளுடைய பால் ஹேமனும் சொல்லிட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸ்கிட்ட எல்லாமே இருக்குது. அதாவது பிளட் லைனாக இருக்கட்டும், உலாஃபால் அமாலையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று தான். அது வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் தான். அந்த சாம்பியன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வேணும். அதனால கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 2025 மென்ஸ் ராயல் ரம்பில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்லிட்டார். அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் 5 வருஷம் கழித்து வந்து இந்த ராயல் ரம்பில் கலந்துக்க போகிறாரு. அதனால் இந்த ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் தான். அதனால் WWE வந்து ஒருவேளை ஜான்சனாவை வின் பண்ண வைக்கல அப்படிங்கிறப்ப இந்த ரோமன் ரெயின்ஸ், அதாவது இந்த ராயல் ரம்பில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வின் பண்ண வைக்கலாமே. ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சு கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸ்குள்ளே சேலஞ்ச் பண்ண வச்சு நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான 3 மேட்ச் கூட ரெசல்மனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ரெசல்மனியா 40 வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இன்னும், அதுவும் ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் அவர் டைட்டிலை லாஸ் பண்ணிட்டு போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ்கிட்ட எந்த விதமான ரீமேட்சும் கேட்கல. அந்த ரீமேட்சை கூட இப்போ ரெசல்மனியா
41 நடக்கலாமே. அதாவது ரீமேட்ச் போய் கேட்கறதுக்கு பதிலா அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடிய சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணுறனால கூட நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான பார்ட் 3 மேட்ச் வந்து ரெசல்மனியா 41 நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத்ரோன்ஸும் இப்போ அந்த ராயல் ரம்பிளில் இருக்க போகிறார். அதாவது 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறார். ஏன்னா இந்த ராயல் ரம்பிளில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸை சொல்லியிருக்காரு, அதாவது ரெசல்மனியா 41 நான் கண்டிப்பாக சாம்பியனுக்காக தான் மோதுவேன், அதாவது வேர்ல்டு சாம்பியனுக்காக தான் மோதுவேன். அதாவது கோடி ரோட்ஸில் இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக கூட இருக்கலாம், இல்லை குந்தர்ட்ட இருக்க வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய செத்ரோன்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் கண்டிப்பாக ரெசல்மனியா 41 சாம்பியனுக்காக தான் மோதுவேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெசல்மனியா 40 வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கப்புறமும் நம்முடைய ஒரு வருஷமாக நம்முடைய செத்ரோன்ஸு எந்த விதமான சாம்பியனையும் வின் பண்ணல. அதனால கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸு கூட அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மேபி நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மனசு வச்சார் அப்படின்னா நம்மளுடைய செத்ரோன்ஸை கூட அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வைப்பார். ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து முழுக்க நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லப்பிள்ளை. அதனால நம்முடைய ட்ரிபிள் ஹெச் கூட அந்த 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளில் நம்முடைய செத்ரோன்ஸை வின் பண்ண வைப்பாரான்னு கேட்டால் வின் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ராயல் ரம்பிளில் நம்முடைய செத்ரோன்ஸு கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. 2025 ராயல் ரம்பிளில் யார் தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அச்சீவ்மெண்ட் இருக்குது. அதனால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த செத்ரோன்ஸும் இந்த ராயல் ரம்பிளில் இருக்கிறார் அப்படின்னா மேபி நம்முடைய செத்ரோன்ஸ் கூட அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அதான் சொன்னல, நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லப்புல நம்மளுடைய செத்ரோன்ஸ். அதனால் கண்டிப்பாக அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஷாக்கிங்காக இருக்குமான்னு கேட்டால் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸ் கூட இதில் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான ஃபேவரட்டான விஷயங்கள் நிறையாவும் இதில் நடக்கும். அதனால் நம்முடைய செத்ரோன்ஸ் சொல்லியிருக்காரு, ரெசல்மனியா 41 நான் சாம்பியனுக்காக தான் மோதுன்னு சொல்லியிருக்காரு. மேபி ராயல் ரம்பிளை வின் பண்ணி கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து சாம்பியனுக்காக மோதலாம். மேபி நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் யாராவது செத்ரோன்ஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செத்ரோன்ஸ் வந்து 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டிக்கங்க. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ சொன்னீங்க அது நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் அதிகமாகவே இருக்குது. நம்பர் 4 உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க் 2025 ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களோட சிஎம் பங்கே சொல்லிட்டாரு. அதாவது கோடி ரோட்ஸ் நீயும் கும்தர் நீ 2 பேருமே வெயிட் பண்ணுங்கள், உங்களை நோக்கி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சிஎம் பங்க் விட்டுருக்காரு. ஏன்னா 2025 சிஎம் பங்க் கலந்துக்க போகிறாரு. 2 பேர்த்தையுமே ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்கிறார். அதாவது 2 வேர்ல்டு சாம்பியனான 2 பேர்த்தையுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, நான் கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவேன். யாராக இருந்தாலும் சரி, அது சிஎம் பங்காக அதாவது நம்முடைய கும்தராக இருந்தாலும் சரி, கோடி ரோட்ஸாக இருந்தாலும் சரி, நான் உங்களை நோக்கி நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டால் WWE சிஎம் பங்க் வரப்பயே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டை சைனிங் பண்ணார். அதாவது நான் இத்தனை வருஷம் நான் WWE இருக்கிறேன், அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து மெயின் ஈவெண்ட், அதாவது ரெசல்மனியாவில் மெயின் ஈவெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்க் வேறு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் என்ன வந்து நீங்கள் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி சொல்லி தான் அக்ரிமெண்ட்டில் நம்முடைய சிஎம் பங்கே சைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ராயல் ரம்பிளில் சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் கான்ட்ராக்டில் சைனிங் பண்ண மாதிரி 2 விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து ஃபேவராக நடக்கும். ஒருவேளை அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டார் அப்படின்னா சாம்பியனுக்காக மோதுறாரு அப்படின்னு கேட்டால் அது ரெசல்மனியாவில் தான். ரெசல்மனியாவில் மோதுறாரு அப்படின்னு கேட்டால் அது மெயின் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது நைட் 1 தான் இருக்கும். அது மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னா அதாவது சிஎம் கூட மெயின் ஈவெண்ட் கனவு அப்படிங்கிறது நிறைவேறும். அது இல்லாமல் அந்த ரெசல்மனியாவில் மேட்ச் பண்ணுறாருல, அதில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா 2 விதமான அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவார். ஒன்று ராயல் ரம்பிளில் மெயின் ஈவெண்ட் பண்ணுறது, இன்னொன்று சாம்பியன் ஆகிறது. ஏன்னா கான்ட்ராக்டில் 2மே சைனிங் பண்ணியிருக்காரு. 2 விஷயங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி தான் சைன் பண்ணியிருக்காரு. ஒன்று சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அது ஒன்று, 2 வந்து நான் மெயின் ஈவெண்ட் பண்ணணும், ரெசல்மனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுறதா எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ராயல் ரம்பிளில் 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளில் சிஎம் பங்க் வின் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வந்து இந்த ரெசல்மனியா 41 நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஏன்னா 2024 வந்து நம்முடைய
சிஎம் பங்க் தான் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுறது. அந்த நேரத்தில் நம்முடைய சிஎம் பங்க்கு இன்ஜுரி ஆனதுனால நம்முடைய கோடி ரோட்ஸும் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணிட்டாரு. ஏன்னா 2024 நம்முடைய சிஎம் பங்கோட அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பறி போயிடுச்சு. 2025 அது நடக்குமா பறி போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ராயல் ரம்பிளில் சிஎம் பங்க் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. அப்படி வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். 2 விஷயங்கள் வந்து நம்முடைய சிஎம் பங்க்குக்கு காத்திருக்கு. அதனால நம்முடைய சிஎம் பங்க்கு 2025 ராயல் ரம்பிளில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அதாவது இதில் 2025 ராயல் ரம்பிளில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா யாராலையுமே இந்த ராயல் ரம்பிளில் யார் தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யாராலுமே கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட கடைசி ராயல் ரம்பிள் கடைசி ரிட்டைர்மெண்ட் டூர் அதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ணி நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக சாம்பியனுக்காக மோதுவேன், அதாவது நான் ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் சாம்பியனுக்காக மோதுவேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, சாம்பியன் மட்டும்தான் இல்லை, கண்டிப்பாக அதனால் நான் சாம்பியனுக்காக மோதுவேன், அதுக்காக நான் கண்டிப்பாக ராயல் ரம்பிளை வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோமன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சித்ரோன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக ரெசல்மனியா 41 நான் சாம்பியன்ஷிப்புக்காக தான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து கண்டிப்பாக எனக்கான ஆசைகள் நிறையா இருக்குது, நான் வந்து ரெசல்மனியாவில் நான் மெயின் ஈவென்ட் பண்ணணும், நான் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்க்கும் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதனால் இந்த ராயல் ரம்பிளில் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இப்போ நான் சொன்னல இந்த 4 ரெஸ்லரில் எந்த ரெஸ்லர் வந்து 2025 மென்ஸ் ராயல் ரம்பிளை வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.